ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்காக மேற்கு வங்கத்தில் ஆன்லைன் விசாரணை நடைமுறை விரைவில் தொடங்கப்பட உள்ளது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்ற பிறகு கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து 58,20,898 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. மேலும் எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக பூர்த்தி செய்யாத 95 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் நோட்டீஸ் கிடைக்க பெற்றவர்கள் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகங்களில் முறையிட்டு வருகின்றனர். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களும் மாணவர்களும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து உள்ளதால் அவர்களால் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நேரில் ஆஜராக முடியவில்லை. இதையடுத்து மேற்கு வங்கத்தில் ஆன்லைன் விசாரணையை தொடங்க மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள மாநில தேர்தல் அதிகாரிகள், வெளியூரில் தங்கியிருக்கும் வாக்காளர்களுக்காக ஆன்லைன் விசாரணை நடைமுறை தொடங்கப்பட உள்ளது. இதற்காக விரைவில் தொடங்க உள்ள டிஜிட்டல் தளத்தில் வாக்காளர்கள் ஆன்லைன் மூலமாக ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். விசாரணை நாளின் போது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் நேரில் ஆஜராக வேண்டும். சம்பந்தப்பட்ட வாக்காளர் ஆன்லைன் மூலமாக விசாரணையில் பங்கேற்று விளக்கம் அளிக்கலாம். தவறு இழைக்கும் BLOக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர்.